தேவன் பல காரியங்களை சிருஷ்டித்தாலும் மனுஷன் மேல ஆண்டவருக்கு ஒரு ஸ்பெஷல் லவ் இருக்கு. அவன் எல்லாம், அதாவது ஒவ்வொன்றையும் உருவாக்கும் போது பார்த்து பார்த்து உருவாக்கி. இயற்கை எத்தனை பேர் ரசிக்கிறீங்க? இயற்கை ஒவ்வொன்றையும் சிருஷ்டிக்கும் போது எவ்வளவு கருத்தா பார்த்து பார்த்து டிசைன் பண்ண ஆண்டவர் அதை விட கேர்ஃபுல்லா நம்மளா டிசைன் பண்ணிருந்தாரு. அவன் மலைகளையும் அந்த செடி கொடிகளையும் மலர்களையும் பறவைகளையும் மீன்கள் நீந்துகிறதெல்லாம் பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்றான், இதெல்லாம் என் புத்திக்கு எட்டுலப்பா, எப்படி உருவாக்கியிருக்கேன். இத்தனை உருவாக்கின ஆண்டவர் அத்தனை யாரு கையில் கொடுத்துட்டாரு? ஏன்னா யூ ஆர் சோ ஸ்பெஷல். அவன் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சுட்டு கடைசியில தான் யாரை சிருஷ்டிக்கிறாரு? மனுஷனை சிருஷ்டிக்கும் போது அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறாரு, நம்மை போல சிருஷ்டிப்போம். அது மற்றதெல்லாம் எப்படி சிருஷ்டிச்சாரோ அப்படியே தான் இருக்கும். ஆனா நம்ம எப்படின்னா கிரியேட்டிவ் பீப்புள். இவங்க புதிதாய் உருவாக்குகிற ஜனங்கள். என்னை போல சிருஷ்டிக்கிறவர்களா நான் இவங்களை உருவாக்குறேன்னு ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டிச்சுட்டு அவனை எவ்வளவு நேசிச்சாருன்னா, படைச்ச அத்தனை யார் கையில கொடுத்துட்டாரு? சம்பாதிச்சதெல்லாம் ஒரு கத்தர் கையில கொடுக்குறான்னா அவங்களை எவ்வளவு நேசிக்கிறேன்னு அர்த்தம். கையில இருக்கிற அத்தனை யார் கையில கொடுத்துட்டாரு? ஆதாமுக்கு ஆண்டு கொள்வாயாக. ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் ஆண்டவர் மனுஷன் எதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாருன்னா, டேய் நீ என்ன பெரிய சர்வ வல்லவர் தேவன் அப்படி இப்படின்னு தூரத்துல வச்சு பார்க்காத, எனக்கு நீதான் முக்கியம். ஆமென். எனக்கு நீதான் முக்கியம். நான் பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா எனக்கு நீதான் முக்கியம். உன்னை விட எனக்கு எதுவும் பெருசு கிடையாதுங்கிறார். அவன் உன்னை விட பெருசு கிடையாது. நீ ஆகாயத்தை பார்க்கிற, வானத்தை பார்க்கிற, பூமியை பார்க்கிற, மலைகளை பார்க்கிற, கடல் எல்லாம் பார்க்கும்போது அது ஆராய்ந்து முடிக்க முடியாத இருக்கு. ஆனா நான் சொல்றேன், இது எல்லாத்தோட எனக்கு நீதான் முக்கியம். நீதான் முக்கியம். ஆரம்பத்திலிருந்தே தேவன் ஜனங்கள் மேல வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்த துடிக்கிறார். அந்த அன்பை வெளிப்படுத்தினதின் உச்சகட்டம் தான் கிறிஸ்துமஸ். அவன் ஏன் சொல்றேன், ஏன் கிறிஸ்துமஸ் அவ்வளவு விசேஷம் சொல்றேன்? நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், இயேசு பிறந்தாருங்க, இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தது எவ்வளவு விசேஷம் தெரியுமா? நான் சொல்லுவேன், உலகத்திலே ஒரு மிகப்பெரிய அற்புதம், ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஒன்று இருக்குன்னா இயேசு மனுஷனை பிறந்ததுதான். ஆமென். இந்த தேவன், இந்த ஆதாம் பாருங்க, ஆண்டவருக்கு கூட இருந்தவன் விட்டு வெளியே போறான். அவன் என்னைக்கு ஆண்டவர் விட்டு ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார்னா, செப்பரேஷன் ஹர்ட்ஸ் காட். ஆமென். பிரிவு தேவனை துக்கப்படுத்துகிறது. அந்த அளவுக்கு நேசிக்கிறார். எல்லாரையும் பிரிஞ்சு போறா நம்ம கவலைப்படுறது கிடையாது. ஆனா நெருக்கமானவங்களை சில காலம் பார்க்க முடியாதுன்னா நமக்கு என்ன ஆகுது? ஏர்போர்ட்ல அழுது நிற்கிறாங்க. ஏன் தெரியுமா? 3 மாசம் பார்க்க முடியாது. அவ்வளவு நான் உன்னை நேசிக்கிறேன், நீ இல்லாம என்னால பிரிவு, நெருக்கமானவர்களுடைய பிரிவு நம்முடைய இருதயத்துல பாரத்தையும் துக்கத்தையும் கொண்டு வரும். அது மாதிரி சர்வவல்ல தேவனுக்கு இருதயத்துல ஒரு வேதனை கொண்டு வர ஒன்று என்னன்னா, மனுஷன் தன்னிடத்துல இருந்து பிரியும் போது. அப்போ மனுஷனோட இருக்கிறது ஆண்டவர் அவ்வளவு இஷ்டப்படுறார். பிரியப்பட்டு போறான். பழைய ஏற்பாட்டுல எல்லாமே எப்படியாவது மறுபடியும் இந்த மனுஷனோட இணையணும் ட்ரை பண்றாரு. ஆனா என்ன பண்ண முடியல, ஒரு நிரந்தரமான கனெக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. அந்த நேரத்துல தான் பிதா பாக்குறாரு, நான் இவங்களை நேசிக்கிறேன், இவனை கூப்பிடலான்னு பார்த்தேன், வரமாட்டேன்றான், நான் போறேன்னு வந்தாரு. ஆமென். ஆமென். மனுஷன் எப்படியாவது திரும்ப அந்த ஏதேனுக்குள்ள கொண்டு வரணும், நம்முடைய அன்பின் வளையத்துக்குள்ள கொண்டு வரணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாரு. மனுஷன் கொஞ்ச நாள் வர்றான் போறான், அவனுக்கு அதனுடைய மதிப்பு தெரியல, எவ்வளவு நேசிக்கிறான்னு தெரியல. ஆண்டவர் எங்கேயோ பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்கான். ஐயோ, அவர் பயங்கரமானவர், அவர் கடிந்து கொள்வார், அவர் பட்சிக்கிற அக்கினின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இவரே சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறது வெளிப்படுத்த வரேன், ஆனா நீ என்ன அக்கினிங்கிற, நீ என்ன பட்சிக்கிறன்ற, வேற வழியே கிடையாது. லெவலுக்கு வந்து நான் என்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறேன். ஆமென். இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய அற்புதம். என்ன தெரியுமா? சிருஷ்டிகர்த்தரே ஒரு சிருஷ்டியாய் மாறி இருக்கிறார். நித்தியமான தேவன் ஒரு காலத்திற்குள் தன்னை அடக்கி வைத்திருக்கிறது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? அனாதி தேவன், என்றென்றைக்கும் வாழுகிறவர், நித்தியமா இருக்கிறவர், ஒரு டைம் ஃப்ரேம்குள்ள வந்ததுதான் கிறிஸ்துமஸ். அவன் ஒரு டைம் ஃப்ரேம்ல நானும் பிறக்கிறேன், எனக்கு ஒரு துவக்கம் இருக்கட்டும். இதோ மனுஷருக்கு மத்தியில உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் இம்மானுவேல் என்பதற்கு
தேவன் மனுஷன் இருக்கிற இடத்துக்கு இறங்கி வராரு பாத்தீங்களா, அதான் கிறிஸ்துமஸ். அவருக்கு இருக்கிற மகிமைக்கு வேதம் சொல்லுது, தம்முடைய மகிமையெல்லாம் துறந்தவராய் இயேசு மனித அவதாரம் எடுத்த நாள் தான் கிறிஸ்துமஸ். இதை லைட் ஆக்கிடக்கூடாது, இதை சும்மா ஒரு பண்டிகை ஆக்கிடாதீங்க. உங்க மேல இருக்கிற அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஓட்டை கழட்டி போட்டு கீழே வராரு, மகிமை கழட்டிட்டு சாதாரண மனுஷனா வராரு, மனிதர்களோட நடக்கிறார். அவருக்கும் பசிச்சிச்சு. அவருக்கு பசிக்கணும்னு என்னங்க அவசியம்? அவருக்கு பசிக்கணும்னு என்ன அவசியம்? அவர் வந்து பசியில இருக்கிறார், சொல்றாரு எனக்கு டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் படுக்கிறேன். இந்த பாடிக்குள்ள அவர் வரணும்னு என்ன அவசியம்? ஏன் தெரியுமா? உங்கள் மேல் வைத்த அன்பு, என் மேல் வைத்த அன்பு. அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன பண்ணாரா? அன்பு கூர்ந்தார். ஒரு சரீரத்துக்குள்ள வந்து இந்த பூமியில வாழ்ந்துட்டு நம்மள்ட்ட என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புறாருன்னா, ஐ லவ் யூ, யூ ஆர் சோ ஸ்பெஷல் டு மீ. நீ எனக்கு ரொம்ப விசேஷமானவ, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, உன்னை பார்க்க தான் நான் வந்திருக்கேன், உன்னை மீண்டும் என்னோடு இணைத்துக் கொள்வதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் என்று தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினால் தான் கிறிஸ்துமஸ். இயேசு மலை பிரசங்கத்தில் என்ன பேசினாரு? என்ன கவலைப்படுற, உங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு, ஏன்னா நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன்? பிதாவின் இடத்துல இருந்து வந்ததுதான் யாரு? இயேசு. இயேசு ஏன் ஸ்பெஷல் தெரியுமா? அவருக்கு தெய்வீகமும் நல்லா தெரியும், மனுஷனுடைய வாழ்க்கையும் நல்லா தெரியும். மனுஷன் லெவல்லையும் யோசிக்க தெரியும், தேவன் லெவல் ரெண்டுக்கும் நடுவில் நிக்கிறனால எனக்கு இந்த பக்கம் தெரியும், இந்த பக்கம் தெரியும். நான் சொல்றேன், நீங்களாம் பரிதாபமா கஷ்டப்படுறீங்களா? என்னத்தை சாப்பிடணும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, உங்க அப்பா உன்னை பத்தி என்ன நினைச்சிருக்காரு தெரியுமான்றார் இயேசு. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் கொண்டு போய் அதை யாருதான் சிருஷ்டித்தா? அதுக்கு என்ன பண்றாரா? போஷிக்கிறாரா. ஆனா முடிக்கிறப்ப சொல்றாரு, அவைகளை பார்க்கலும் உங்கள் பிதாவுக்கு நீங்க தான் ஸ்பெஷல், நீங்க தான் ஸ்பெஷல். ஒரு வேலைக்கு போகாத ஒரு குருவிக்கு 3 நேரம் சாப்பாடு போடுறாரு, உனக்கு போட மாட்டாரா? அன்பை புரிஞ்சுக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அன்பை புரிஞ்சுக்காம, நான் வந்ததே அந்த அன்பை உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நான் வந்திருக்கிறேன். பிதாவுக்கு நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை வெளிப்படுத்த தான் இயேசு வந்தாராம். இன்னைக்கு உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்குன்னு யாரும் இல்லை அப்படி இப்படின்னு பல காரியங்களை நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, இயேசு வந்ததின் நோக்கம் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ராஜாவுடைய பிள்ளைகள். நீ சாதாரண வச்சு உங்களுடைய பின்னணி, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வம்சம் இதை வச்சு கால்குலேட் பண்ணாதீங்க. பரமபிதா ஒருத்தர் இருக்கிறாருன்றத நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதே கிறிஸ்துமஸ்ல இருந்துதான். ஆமென். ஏன் தெரியுமா? மற்றவன்லாம் மனுஷனுடைய சரீரத்திலிருந்து மனுஷனுடைய வித்தினால பிறந்தவன். இயேசு பிறக்கும் போது வேதம் சொல்லுது, உன்னதமானவர் நிழலிடுவார். இது மனுஷனால உருவாக்கப்பட்டதில்ல, இவருடைய பிதா பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு இந்த பூமியில வந்துட்டு சொல்றாரு, நான் எப்படி அவரை பிதாவா பார்க்கிறனோ உங்களுக்கும் அவர் தான் பிதா, உங்களுக்கும் அவர் தான் பிதா. இன்னைக்கு இந்த ஒரு சத்தியத்தை உங்க மனதில் திரும்ப திரும்ப பதிய வைங்க. ஐ எம் ஸ்பெஷல் டு காட். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனுக்கு முக்கியமானவர்கள், நீங்கள் தேவனுக்கு விசேஷமானவர்கள். தேவன் உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார். கர்த்தர் உங்களுடைய சார்பில் இருக்கிறார். ஒருவரும் உங்களை அசைக்க முடியாது. அவன் இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புறாருன்னா, என்ன பார்க்குறீங்க, என் வாழ்க்கையை பார்க்குறீங்க, என் ஊழியத்தை பார்க்குறீங்க, என் ஊழியத்தையும் என் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களையும் பார்க்கும்போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் சொல்றீல, நீயும் அதே தேவனுடைய குமாரன், நீயும் அதே தேவனுடைய குமாரன். அதை வெளிப்படுத்த தானே நான் வந்திருக்கேன்றார் இயேசு. கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் தெய்வீகம், தெய்வத்துவம், தேவன், டிவினிட்டி, டிவைன் காட், ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமை உள்ள தேவன் சாதாரண மனுஷன்ட்ட வந்து, நீ என்னுடையவன், நான் உன்னை நேசிக்கிறேன், எனக்கு இருக்கிற மற்ற எல்லாத்த பார்க்கலாம் யூ ஆர் ஸ்பெஷல்ன்றத கம்யூனிகேட் பண்ண கிறிஸ்மஸ். அவன் தெய்வத்துவத்தை துறந்து வந்தவன். சங்கீதக்காரன் கேட்கிறானா, மனுஷனை நினைக்கிறதுக்கு அவன் பா, இந்த மலைக்கு முன்னாடி நம்ம போய் நின்னோம்னா நம்ம இருக்கிறதே தெரியாது. அவ்வளவு பெரிய மலையெல்லாம் படைச்சிட்டு சின்ன பையன்கிட்ட போய் எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. அதுல இருந்து வெளிப்படுத்துறாரு, யூ ஆர் ஸ்பெஷல். அவன்
சங்கீதக்காரன் கேட்கிறப்பா, அவன் ஏமாத்துறோம், ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடி சூட்டி இருக்கிறீர். எவ்வளவு நேசிக்கிறீங்கப்பா, எவ்வளவு நேசிக்கிறீங்க. தெய்வத்துவம் தேவன் நம்ம அளவில்லாம நேசிக்கிறார். நம்ம மனசுல திரும்ப திரும்ப நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, உன்னை பார்க்காத, உன் பின்னணியை பார்க்காத, தேவன் உன்னை எப்படி பார்க்கிறான்னு பாரு, தேவன் உன்னை எப்படி பார்க்கிறான்னு பாரு. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நம்மை விசேஷமானவர்களாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் தான் நம்மை கீழ்த்தரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹோல் ஹெவன், முழு பரலோகமும் பார்க்குது. ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், சம்பாரிச்சு எதிர்காலத்துக்கு நகை சேர்த்துறான், நிலம் சேர்த்துறான், எல்லாம் சேர்த்துறான். ஒரு மொபைல் உடஞ்சிருச்சுன்னு வைங்களேன், என்ன பண்ணிடுவான், தூக்கி போட்டு வேற மொபைல் வாங்குவான். ஆனா இந்த நிலங்கள், இந்த நகை, இதெல்லாம் பொன்னாபரணங்கள் எல்லாம் பத்திரமா வச்சிருப்பான். அவனுக்கு ஒரு பையன் இருக்கிறான்னு வைங்களேன், அந்த பையனுக்கு உடம்பு முடியாம போகுது. டாக்டர் சொல்றாங்க, இத்தனை லட்சம் செலவு பண்ணாதான் அவங்க பையனை காப்பாற்ற முடியும். இப்ப அந்த அப்பா என்ன சொல்லுவாருன்னா, இடம் என்னடா இடம், நகை என்னடா நகை, எல்லாத்தையும் போடுறேன், எனக்கு நீதான் வேணும், நீதான் வேணும். நான் காலங்காலமா சம்பாதிச்சதா இருக்கலாம், உனக்காக அந்த நிலத்தை விற்கிறேன், அந்த நகையை கொண்டு போய் நான் வித்துறேன். ஏன்னா அதை வித்தாது நான் யாரை காப்பாற்ற போறேன். மனுஷன் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லைன்னா என்னைக்கோ தொடச்சு போட்டு போயிருக்கலாம், என்னைக்கோ தூக்கி வச்சுட்டு போயிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் மேல இரக்கமா இருக்கிறார், மனுக்குலத்து மேல இறக்க. காரணம் தெரியுமா? எல்லாத்தை விட I love you so much, அவனை ரொம்ப நேசிக்கிறேன், உன்னை என்னால விட்டு கொடுக்க முடியாது, வேற எதனால நான் விட்டு கொடுக்கிறேன், உன்னை விட்டு கொடுக்க முடியாது. வேதம் சொல்லுது, தன்னுடைய சொந்த குமாரனை என்ன பண்ணாரா? இயேசு பிறந்து சிலுவையில மரிச்சாரு, பையன் சாகிறத பிதா பாக்குறாரு, பல்ல கடிச்சிட்டு இருக்காரு. யாருக்காக? யாருக்காக? உங்களுக்கு எனக்குமாக. ஆமென். வேதம் சொல்லுது, சொந்த குமாரனை என்ன பண்ணிட்டாரா? விட்டு கொடுத்துட்டாரு. என் பையன் சாகிறத நான் பார்க்கணும்டா, ஆனாலும் என் மனசு கடினப்படுத்துறேன். ஏன் தெரியுமா? அதை விட எனக்கு நீ முக்கியம். உனக்காக 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 சர்வ மகிமையிலிருந்து அவனை கீழே இறக்கி, அந்த மகிமையிலிருந்து அவர் இந்த பூமிக்குள்ள கொண்டு வந்து, அவர் அங்க சிலுவையில மரிக்கிறது கூட பார்த்துட்டு சும்மா இருக்கன்னா, I love you, உன்னை நான் நேசிக்கிறேன். சொந்த குமாரனை கொடுத்து சொல்றாரு, இந்த அளவுக்கு நான் உன்னை விசேஷமா பார்க்கிறேன், நீ எனக்கு அவ்வளவு விசேஷம். ஆமென். எவ்வளோ பெரிய ஆட்களா நம்ம இருந்தாலும் சில நேரங்களில் எறும்பு இருக்கு, நம்ம இருக்கிறோம், நமக்கு எறும்புலாம் ஒரு மேட்டரே கிடையாது. அளவுக்கு அதிகமாக பிரச்சனை கொடுக்குதுன்னா மருந்து போட்டு என்ன பண்ணிடும், கொன்றும். ஆண்டவருடைய பார்வையில் நம்மலாம் எவ்வளோ சின்ன ஆட்கள். அவருடைய மகிமைக்கும் அவருடைய அனந்த ஞானத்துக்கு முன்னாடி நம்மலாம், யாராச்சும் எறும்பு கிட்ட போய் உட்காந்து, தம்பி கொஞ்சம் தள்ளி போறியா அப்படி சொன்னா அவன் என்ன நினைப்பான்? முட்டாள், வைத்தியம். யாரா உதச்சி ஊதுனா அது என்ன? ஆண்டவர் இந்த பூமிக்குள்ள வந்தது அப்படிதான் இருக்கு. தம்பி தம்பி I love you. மகிமையில இருந்தவர், பரலோகத்தில் இருந்தவர் பூமிக்குள்ள வந்து நம்மள்கிட்ட பேசுறாரு, நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவன், நீ எனக்கு தேவை, நான் உனக்காக தான் வந்திருக்கிறேன், உனக்காக தான் வந்திருக்கிறேன், உன்னை மீட்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன்றத கம்யூனிகேட் பண்றாரு பாருங்க. அந்த அந்த லாங்குவேஜ் தான் கிறிஸ்மஸ், அந்த கிஃப்ட் தான் கிறிஸ்மஸ். இவ்வளவு பெரிய அன்பளிப்பை வாங்கிட்டு அவருடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கலாம்னு வைங்களேன், நிறைய காரியத்தை மிஸ் பண்றோம்னு அர்த்தம். சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும். இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கணும். அவருடைய ஸ்தானத்திலிருந்து
சர்வ வல்லமை உள்ள தேவன் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார். அண்ட சராசரத்தை உருவாக்கி அத்தனைக்கும் சொந்தக்காரர் யாரு? அப்பா. அப்பாவுக்கு ஒரு குமாரன் இருக்கிறார். பார்க்கிறாரு, ஒரு தூதன் அனுப்பலாம், நான் ஏதாவது பண்ணலாம். ஆனா பார்க்கிறாரு, இவன் சொந்த குமாரன் என்றும் பாராமல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாத்த விட இவர் தான் ஸ்பெஷல். ஆனாலும் சரி, இவங்களுக்காக இவரே என்ன பண்ணிடலாம், அனுப்பிடலாம். சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை என்ன பண்ணிட்டாரா, வச்சுட்டாரு. அவ்வளவு. ஒப்பு கொடுக்கறது என்ன, கடன் கொடுக்கறது இல்ல, வச்சுட்டேன், உங்களுக்கே கொடுத்துட்டேன். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது. கிறிஸ்துமஸ்ல நீங்க நினைக்க வேண்டியது என்னன்னா, இயேசுவே வந்துட்டாரு, நான் இனி எதுக்காக கெஞ்சிட்டு இருக்கணும், எதுக்காக ஏங்கிட்டு இருக்கணும்? இயேசுவை கொடுத்தவர் எனக்கு சுகம் கொடுக்க மாட்டாரா? இயேசுவை கொடுத்தவர் என் தேவையை சந்திக்க மாட்டாரா? இயேசுவை கொடுத்தவர் எனக்கு வீடு கொடுக்க மாட்டாரா? இயேசுவை கொடுத்தவர் எனக்கு வண்டி கொடுக்க மாட்டாரா? இயேசுவை கொடுத்தவர் என் குடும்பத்தை கட்டி எழுப்ப மாட்டாரா? சொந்த குமாரன் என்றும் பாராமல் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது. இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனி உங்க வாழ்க்கையில கெஞ்ச வேண்டிய நிலைமை இருக்காது. பெற்றுக்கொள்ளுவீர்கள், அவரோடு கூட பெற்றுக்கொள்ளுவீர்கள். என் அப்பா எவ்வளவு பெரியவர்னா சொந்த குமாரனே கொடுத்துட்டாரா, அவர்கிட்ட போய் கொஞ்சம் டீக்கு 10 ரூபா இருந்தா கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். ஆமா, சொந்த குமாரனே கொடுத்துட்டாரா, நீங்க ஒரு வீடு கேட்கறது அவர்கிட்ட டீ காசு கேட்கற மாதிரி. அவன் சொந்த குமாரனே கொடுத்துட்டாரு, மத்தெல்லாம் தர மாட்டாரு. அப்ப இன்னும் குமாரனுடைய கிஃப்ட புரிஞ்சுக்காதனாலதான் மத்ததுக்கெல்லாம் ஏங்கிட்டு இருக்கும். உங்க மனசுல புரிஞ்சுக்கோங்க, I am special to God. ஒரு பிரதமருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும்னா அந்த சைடு கிராஸ் ஆனா பார்க்காம போக மாட்டாரு. அவங்க வீட்டுல ஒரு குறை இருந்தா பார்த்துட்டு சும்மா இருக்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் மற்ற எல்லாரும் பார்க்கலாம், நீயும் நானும் தான் ஸ்பெஷல்னா, நீங்க உங்களையும் என்னையும் ஸ்பெஷலா பாக்குறாருன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறையை பார்த்துட்டு சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளுவார். வேதம் சொல்லுது, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ள அவர் என்ன பண்ணாரு? நாங்கள் மனிதர்களாய் வாழ்ந்த நாங்கள் எங்களுக்குள்ள தேவன் நடந்ததை பார்த்திருக்கிறோம். மனுஷனால் கூடாததெல்லாம் அவரால் செய்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்த லெவல் போயிட்டு சொல்றாரு, இதுல நான் சாட்டிஸ்ஃபை ஆகலப்பா, உன் பக்கத்துல இருக்கிறதுல சாட்டிஸ்ஃபை ஆகல, உன்னோடு கலந்து விட விரும்புகிறேன். நீயே தேவனுடைய ஆலயம், உனக்குள்ள வாசமாயிருக்க என் இருதயம் துடிக்கிறது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்ற காலம் பாக்கியமுள்ள காலம். ஒரு காலத்துல தேவன் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத ஆண்டவர் புரிஞ்சுக்கிறதுக்கே மண்டை பிச்சுட்டு இருந்தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல. இயேசு பிறந்த காலத்துல அவர் எப்படியாவது பார்த்தரலான்னு பிரயாசப்பட்டான். ஆனா இந்த காலத்துல அவர் நமக்குள்ள வந்து வாசமாயிருக்கிறார். தேவன் நமக்குள்ள வந்து வாசமாயிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அதை புரிஞ்சுக்கலன்னு வைங்களேன், இந்த அடிப்படை, இந்த ஒரு ஃபவுண்டேஷன் ட்ரூத்தை நம்ம புரிஞ்சுக்கலன்னா நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தும் நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடையும் பர்சனலா ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண, உங்களுக்கு புரிய வைக்க விரும்புறது என்னன்னா, எல்லாத்த பார்க்கலாம், நீ எனக்கு விசேஷமானவன். உனக்காக நான் என்னன்னா செய்வேன், குமாரனையும் அனுப்பிச்சு பார்த்துட்டேன், ஜீவனையும் கொடுக்க வச்சுட்டேன், எல்லாமே உனக்கு வரும். புரிஞ்சுக்கோ, நம்பு, நான் சொல்றத நம்பு. இயேசு துடிக்கிறாரே பரமபிதா. பல இடங்கள்ல இயேசு ஜனங்களோட பேசும்போது சொல்றாரு, அவர்களை பார்க்கலாம் நீங்கள், இன்னும் சொல்றாரு, உனக்கு இன்னது தேவை என்பது உன் பரமபிதா உன் வாயில் சொல் போறதுக்கு முன்னமே உனக்கு இன்னது வேணும்னு அவருக்கு தெரியும். நீ வேண்டிக் கொள்ளதெல்லாம் அவர் அப்படியே செய்வாரு. பிதாவின் இருதயத்தை அறிந்த இயேசு பிதாவை பத்தி நமக்கு வந்து சொல்லி கொடுக்கும்படியா இந்த பூமியில பிரவேசித்தனால்தான் தான் இன்றைக்கு கிறிஸ்துமஸ். பல ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனா இனி நம்ம வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் இருக்கும். என்னன்னா, ஆண்டவரை ரொம்ப க்ளோஸா உணரணும். உங்களுக்குள்ள அனுபவிக்க பழகுங்க.
ஆண்டு சொல்றாரு, உனக்குள்ள வாசமா இருக்க விரும்புறேன், உனக்குள்ள வாசமா இருக்கிறேன். நிறைய நேரத்தில் கிறிஸ்மஸ் இஸ் ஆல் அபவுட் ஜீசஸ், ஆல் அபவுட் ஜீசஸ்ங்கிறோம். நான் சொல்றேன், கிறிஸ்மஸ் இஸ் ஆல் அபவுட் யூ, இட்ஸ் ஆல் அபவுட் யூ. ஒருத்தருடைய பிறந்த நாளுக்கு 1 கிலோ தங்கம், இமேஜின் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 கிலோ தங்கம் ஸ்பெஷலா இல்லையா? 1 கிலோ தங்கம் விளையாடப்பட்டதா இல்லையா? இந்த 1 கிலோ தங்கத்தை மதன் இவருக்கு பிறந்த நாள், இவருக்கு நான் இந்த கிஃப்டை கொண்டு போய் கொடுக்குறேன். இந்த கிஃப்ட் யாரு? இந்த கிஃப்ட் யாரு? ஜீசஸ். இயேசு தான் நமக்கு ஈவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பிதா இயேசுவை மனுஷனுக்கு இந்த கிஃப்ட் நான் கொடுக்கிறேன்னா, இந்த கிஃப்ட் ஸ்பெஷலா இவரு ஸ்பெஷலா? இவரு எவ்வளோ ஸ்பெஷல்னா எனக்கு எப்படி யோசிக்கிறதே தெரியல. மேக்சிமம் இதை கொடுக்குறேன், இதை விட நீ பெரிய ஆளுப்பா, இதை விட நீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப பிதா என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புறாருன்னா, இயேசு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கவன எதை பார்க்கறான்? தங்கிட்டு 1 கிலோடா அப்படின்னு தங்கத்தை பார்க்கறான். கொடுக்கிறவர் யாரை பார்க்கறாரு? இங்க பார்க்கறாரு. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் இயேசு, நான் இயேசு விளையாடப்பட்டவர் தான், இயேசுவை நான் குறைச்சு மதிப்பு இல்லை. அந்த இயேசுவே உனக்கு கொடுக்குறாருன்னா நீ எவ்வளவு பெரிய ஆள் அவர் பார்க்கறாரு. உன்னை எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா உனக்காக அந்த இயேசுவே கொடுப்பாரு. இப்ப சொல்லுங்க, கிறிஸ்மஸ் என்ன காமிக்குதுன்னா, ஆண்டவருக்கு எல்லாம் நான் தான். ஆண்டவருக்கு அவருடைய ஆப்ஜெக்ட் ஆஃப் லவ் யாருன்னா நான் தான். தன்னுடைய அன்பை எல்லாம் கூட்டி யாருக்கு அனுப்புறாரு? கிறிஸ்மஸ் நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை காட்டுகிறது. இட்ஸ் குட். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துறோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துறோம். இயேசு நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. சில நேரத்தில் எதை கரெக்டா புரிஞ்சுக்கணுமோ தெளிவா மாத்தி புரிஞ்சுக்கோ. இயேசுவை நான் கீழ்த்தரமா பேசவே இல்லை. இயேசு அவ்வளோ விளையாட பெற்றவர், அவ்வளோ விளையாட பெற்றவர் உங்களுக்காக கொடுக்கிறார்னா, நீங்கள் தேவனுக்கு அவ்வளோ விளையாட பெற்றவர்கள், நீங்கள் தேவனுக்கு அவ்வளோ விளையாட பெற்றவர்கள். அதனாலதான் இயேசுவே கொடுக்கிறார். இனி உங்க மனதுல எதிர்மறையான எண்ணங்கள் வரக்கூடாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஒரு ஃபேமிலி பத்தி கேள்விப்பட்டேன். பல ஆண்டுகள் குழந்தை இல்லாம ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறந்தும் அந்த குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்து, ஏதோ சம் மேஜர் டிசீஸ் ஏதோ எஃபெக்ட் ஆகி பல ஹாஸ்பிட்டலுக்கு போய் பல லட்சங்கள் செலவு பண்ணி அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய நிலங்கள் வீடுகள் எல்லாம் விற்று என்ன பண்ணாங்களா? அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, நான் சம்பாதிச்ச நிலத்தை விட என் குழந்தை பெருசு. அது ஒரு சோக கதை, அதை விடுங்க. எவ்வளோ செலவு பண்ணி குழந்தை இறந்துருச்சு. மனுஷன் ட்ரை பண்ற ட்ரீட்மெண்ட் ஃபெயில் ஆகலாம், ஆனா கர்த்தர் செய்ய நினைச்சு தடுக்கவே முடியாது, தடுக்கவே முடியாது. சொல்றாரு, எல்லாத்தையும் உங்களுக்காக கொடுக்குறேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன்னா, நீங்கள் எனக்கு விசேஷமானவர்கள். உங்களை விட பெருசு எனக்கு எதுவும் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் மனுஷனுக்காக ஏங்குகிறார். ஆதாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டான், இவர் ஏங்குறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அன்பிற்காக இயங்குகிற தேவன் உங்களுக்குள்ளேயே வாசமாயிருந்து உங்களோடு ஒன்றாக கலந்து தான் யார் என்பதை வெளிப்படுத்த விரும்புகிற தேவன் இந்த காலை நேரத்தில் நம்முடைய இருதய கதவு திறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாருமே ஒரு காலத்துல சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஓகே, நீங்க மேபி பல வருஷம் கிறிஸ்தவங்களா இருக்கலாம், பல வருஷம் சபைக்கு போறவங்களா இருக்கலாம். ஆனா ரிலீஜியனை தாண்டி கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இருதயத்தை தட்டிட்டு இருக்கேன். இந்த கதவு தட்டிட்டு இருந்தா நீ அந்த கதவு திறந்து உட்கார்ந்து இருக்கு இல்ல. வாழ்க்கையில ஐ எம் a கிறிஸ்டியன், இயேசு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீ கிறிஸ்தவனாயிட்ட, சபைக்கு போற, எல்லாம் பண்ற. ஆனா உன் ஹார்ட்டை திறந்து அங்க ஃபுல்லா அவரை உட்கார வச்சிருக்க. உள்ள அந்த உறவு இருக்கா? அந்த ஐக்கியம் இருக்கா? அந்த அன்பு உள்ள இருக்கா? இன்னைக்கு அதுக்காக தான் ஆண்டவர் ஏங்குறாரு. உங்க பேரை மாத்துறதுக்காக அவர் வரல.
உங்களுக்கு ஏதோ அற்புதம் செய்யறதுக்காக அவர் வரல, உங்களோட இணைந்து வாழ வந்திருக்கிறார். இணைந்து வாழ வந்து உடைக்கப்பட்ட பிளக்கப்பட்ட அந்த உறவை மீண்டும் இணைத்து உறவு கொண்டாடும்படி அவர் வந்திருக்கிறார். ஒரே இடத்துல இருந்துட்டு பேசாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? ஹெல். என்னது? நரகம். நீங்க அங்க போக வேணாம். ஒரே வீட்டுல இருப்போம், ஒரே ரூம்ல இருப்போம், ஆனா என்ன பண்ண மாட்டோம். அங்கதான் என்ன இருக்கு? பல நேரங்கள்ல இயேசு எங்கதான் இருக்கிறார்? எங்க இருக்காருங்க? எனக்குள்ள இருக்காரா? எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரோட நான் பேசல, ஐக்கியம் கொள்ளல, அன்பை வெளிப்படுத்தலைன்னா அப்புறம் வாழ்க்கையா நரகமா இருக்காது. இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பரலோகமா மாறி, உங்க வாழ்க்கை பரலோகமா மாறி, பரலோகத்திலிருந்து ஒருத்தர் இறங்கி வந்து உன் உள்ளத்துல உட்கார்ந்துட்டு நீதான் ஸ்பெஷல் நீதான் ஸ்பெஷல் சொல்லிட்டு இருக்கும் போது உனக்கு அவரை விட வேற ஏதாவது ஸ்பெஷலா இருந்துச்சுன்னா எழும்பி எழும்பி உழுவ கீழே. ஆமாம், எழும்பி எழும்பி உழுவோம். காரணம் என்ன தெரியுமா? அவர் அவ்வளவு மகிமை விட்டுட்டு நீ ஸ்பெஷல்னு வரும்போது, நான் ஸ்பெஷல்னு வரும்போது நம்ம ஒண்ணும் இல்லாதது ஆண்டவரை விட பெருசா பிடிச்சிருந்தானோ? எத்தனை பேர் சொல்ல போறீங்க எனக்கும் நீங்க தான் ஸ்பெஷல் ஆண்டவரே? ஜீசஸ் யூ ஆர் so special to me. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? ஆண்டவரே, பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சம்பத்து இருக்கலாம், எல்லாவற்றை பார்க்கலாம், இயேசுதான் எனக்கு விசேஷம், இயேசுதான் எனக்கு விசேஷம். உமக்காக எதையும் நான் கொடுப்பேன், என் வாழ்க்கையையும் கொடுப்பேன். எனக்கு நீரே, எனக்கு நீரே எல்லாம். இந்த உறவு புதுப்பிக்கப்பட்டுருச்சுன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கை மகிமையா மாறி. அதற்காக தான் இயேசு வந்தார். அதற்காக தான் இயேசு வந்தார். கிறிஸ்மஸ் தேவன் தம்முடைய அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்த பயன்படுத்தின ஒரு மொழி, ஒரு லாங்குவேஜ், ஒரு கம்யூனிகேஷன். அதுல இயேசுவை காட்டி சொல்றாரு. இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? எல்லா நாமத்திற்கும் மேலானவர், அநாதியா இருக்கிறவர், அவ்வளோ பெரிய தேவன், பெரியவர் தான். ஆனா அவரை உனக்கு கொடுக்கிற அளவுக்கு நான் உன்னை ஸ்பெஷலா பாக்குறேன். அந்த கிஃப்ட்டுக்கு வர்த்தியான ஒரே ஆள் யாருன்னா நீங்களும் நான் தான். அவன் விலையேற பெற்ற அந்த ஒரு வெகுமதிக்கு யாருக்குப்பா கொடுக்கலாம்? மலைகளுக்கு கொடுக்கலாமா? பள்ளத்தாக்குகளுக்கு கொடுக்கலாமா? மரங்கள் செடி கொடிகளுக்கு கொடுக்கலாமா? விலங்குக்கு கொடுக்கலாமா? காட்டுக்கே ராஜா சிங்கத்துக்கு கொடுக்கலாமா? மனுஷனுக்கு தான் கொடுப்பேன். நீங்க தான் ஸ்பெஷல், நீங்க தான் ஸ்பெஷல். தன்னுடைய மகிமை எதையுமே கையில வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே என்ன பண்றாரா? சிருஷ்டிச்சதை கொடுத்துட்டாரு, குமாரனை கொடுத்துட்டாரு. அவர் வந்து ஜீவனுக்கு இதுக்கு மேல என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேரோட கர்த்தர் பேசுறார்? கிறிஸ்மஸ் இஸ் ஆல் அபவுட் மீ. நான் ஸ்பெஷல், நான் ஸ்பெஷல்ன்றது உணரணும். ஸ்பெஷல் பர்சனா வாழ ஆரம்பிக்கணும். ஐ எம் ஸ்பெஷல் டு காட். பழைய ஏற்பாட்டில் சங்கீதக்காரனை பார்த்து சொல்றாரு, என் இருதயத்திற்கு. புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருமே சொல்றாரு, யூ ஆர் ஆல் ஸ்பெஷல் டு மீ. நீங்கள் எல்லாருமே எனக்கு விசேஷமானவர்கள். இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்கும்போது எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? உள்ள குழு குழு குழுன்னு இருக்கா? இதை தான் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறார். இதுதான் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறார். பல நேரங்களில் சோர்ந்து போய் உடைக்கப்பட்ட நிலைமையில நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, டே அவரே கொடுத்துட்டாரு, வேற என்ன கொடுக்கணும்? நீங்க என்ன கேட்டாலும். அதனால தான் இயேசு சொல்றாரு, என் நாமத்தினால எதை கேட்டாலும் கொடுப்பார். எதை கேட்டாலும் உனக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஏன் தெரியுமா? யூ ஆர் சோ ஸ்பெஷல். மற்றவங்களுக்கு கொடுக்காததை பிள்ளைங்க கையில் என்ன பண்ணிடுவோம்? கொடுக்கணும். போனா போது, பிள்ளைங்க தானே விளையாட்டோம். இன்னைக்கு அப்பா பரலோகத்தில் இருக்கிற தேவன் தன்னுடைய சர்வ மகிமையில நம்மளால எப்படி பார்க்குறான்னா, எப்படா என்கிட்ட வருவாங்க,
படம் என்கிட்ட வருவாங்க, நான் அன்பை பரிமாற விரும்புகிறேன், என்னுடைய அன்பை வெளிப்படுத்த விரும்புகிறேன். இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதுமே. எத்தனை சூழ்நிலையில நான் வெளிப்படுத்துறேன், இவங்க தான் எனக்கு ஸ்பெஷல், இவங்க தான் எனக்கு ஸ்பெஷல். ஆனா என் பிள்ளைகளோ என்னை விட மற்ற எதையோ என்னை பிடிச்சிட்டு இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு என்னை மறக்கிறாங்களே. அன்பிற்காக ஏங்குகிற தேவன் இந்த காலை நேரத்தில் நம்மை தேடி இந்த அறைக்குள் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரச்சனை இந்த இடத்துல இருக்கிறது. கிறிஸ்மஸ்க்கு ஆண்டவருக்கு நீங்க ஒரு கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஒன்று கொடுக்க முடியும்னு என்ன தெரியுமா? இந்த வார்த்தை சொல்றதுதான், டாடி ஜீசஸ் யூ ஆர் ஸ்பெஷல் டு மீ. எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம், எனக்கு நீங்க தான்ப்பா எல்லாம், உங்களை நான் அளவில்லாம நேசிக்கிறேன். இத்தனை நாள் உங்க அன்பை புரிஞ்சுக்காம இருந்தா இப்போ சொல்றேன், எல்லாத்த பார்க்கணும், நீங்க தான் எனக்கு ஸ்பெஷல்னு மாத்திரம் நீங்க சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், வாழ்க்கை தலைகீழ மாறும், மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும், பயங்கள் வெளியேறும், பாரங்கள் வெளியேறும், சத்துரு வெட்கப்பட்டு போவார், தேவைகள் யாவும் சந்திக்கப்படும், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அவர் அருளுவார். எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். ஆமென். So from the beginning, Genesisல இருந்து Revelation வரைக்கும், it is all about God and man. ஆண்டவரும் மனிதனும் அவர்கள் இருவருக்குள்ள உறவைத்தான் திரும்ப 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 வெளிப்படுத்துகிறது. அதுல மிக ஹையஸ்ட் பீக் எதுனா தேவன் மனித அவதாரம் எடுத்ததுதான். சர்வ வல்லவர் ஒரு சின்ன சரீரத்துக்குள்ள வந்தாரு பாருங்க, அதை விட அற்புதம் ஒன்றுமே கிடையாது. தன்னைத்தானே கண்டெயின் பண்றாரு. அற்புதம் செய்ய முடியும், ஆனா என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்? எங்க இருக்கிறேன்? சாதாரண ஆளு சொல்றாங்க, யாரையோ குணம் பண்ணு, நீ தேவனா இருந்தா சிலுவையில இருந்து குதிச்சு. ஏங்க அவர் யாருன்னு நினைக்கிறீங்க? மகிமை நிறைந்தவர். அவரை பார்த்து ஒருத்தன் சொல்றான், தைரியம் இருந்தா கீழவா அப்படிங்கிறான். இவரு ஒரு செகண்ட் ஆகாது குதிச்சு வர்றதுக்கு, ஆனா என்ன தெரியுமா பண்றாரு? கண்டெயின் பண்றாரு. I love you so much. நீ என்ன கூட அவமானப்படுத்திக்கோ, என் ஜனங்களுக்காக நான் இங்க இருக்க வேண்டியது இருக்கு, அதனால என்னால இறங்கி வர முடியாது. எனக்காக நான் இறங்கி வந்துடுவேன், அவங்களுக்காக நான் இங்க இருக்க வேண்டியது இருக்குது, வர முடியாது. அவ்வளவு அன்பை வெளிப்படுத்திட்டு கேட்கிறாரு, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் எல்லாம் எனக்கு சொன்ன உரிமை கொண்டாடுகிற தேவன். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் நீங்கள் என்னுடைய ஆலயம் என்றும் அறியீர்களா? சும்மா இஷ்டத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ என்னோட ஆலயம், நீ எனக்கு சொந்தமானவன். உரிமை கொண்டாடுகிற தேவன். காலை நேரத்துல இவ்வளோ நம்மளை நேசிக்கிற தேவனை கொஞ்சம் கூட நம்ம அன்பை வெளிப்படுத்தலன்னு வைங்களேன். சிலர் சொல்லுவாங்க, வெளிப்படுத்தணுமா, எல்லாம் மனசுல இருக்கு, வெளிப்படுத்தினா தான் தெரியும். வெளிப்படுத்தணும். அன்பின் வெளிப்பாடு தான் ஆராதனை. அப்படி சமூகத்தில் அப்படியே களி கூர்ந்து அவரோடு ஒன்றா கலந்து, அந்த ஆராதனை என்பது அது ஒரு உரையாடல், அது ஒரு நேசம், அது அன்பை வெளிப்படுத்துகிற நேரம். ஆராதனை இப்படி பார்த்து ஆராதிச்சு பாருங்க, உங்களால் ஆராதிக்காம இருக்கவே முடியாது.